வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் விரால் மீன் குழம்புக்கு கொதிச்சுக்கின்னு இருக்குது. ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. அந்த விரால் மீன் வாங்கும்போது 1 கிலோவுக்கு கம்மியாக இருந்ததுனால ஒரு ஜிலேபி ஒன்று போட்டாங்க. அந்த ஜிலேபியை மட்டும் வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் நம்ம மீன் கொதிச்சுன்னு இருக்குது. கரெக்டான பக்குவம் வந்தோடனே மீனை போட்டுடலாம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான விரால் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஆட்டுக்கறி மாதிரி. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு மீன். ஏன்னா நம்ம கிராமப்புறங்களில் இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு விரால் மீன் பிடிக்குன்றால் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்போதெல்லாம் நீங்கள் விரால் மீன் சீசனில் எப்போ அதிகமாக வாங்கி சாப்பிட்டீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட சீசன் எப்போவுமே இந்த கோடை கால நெருக்கத்தில் தான் இருக்கும். அப்போ தான் ஏரி குளம் வற்றி மீன் பிடிக்க கொஞ்சம் கரெக்டான நேரமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போது மீனோட டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கிரேவி ஊற்றி ஒரு மீன் போட்டாச்சு. பிசைஞ்சு அடித்து பார்த்தா எப்படி சாப்பாடு கம்முன்னு இருக்குமான்னு நினைப்போம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சமையல்லே சுவை சேர்க்கக்கூடியது என்னன்றால் அன்பு தான். அன்பு கலந்து சமைச்சா மட்டும்தான் சுவையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் மீன் எப்படி சுவையாக இருக்கா என்னன்னு. கொஞ்சோண்டு மீன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாதம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பர், நல்லாயிருக்கு.